பிரபல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளராக இருந்த கே ராஜன் நேற்று திடீரென அடையாறு ஆற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த பின்னணியாக சில தகவல்கள் தற்போது தெரிய வந்துள்ளன. மன உறுதி கொண்ட இவருக்கு இப்படி ஒரு நிலையா என அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான கே ராஜன் அவர்களின் தற்கொலை. ராஜன் அவருக்கு 85 வயது ஆகும் நிலையில் நேற்று திடீரென அடையாறு ஆற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். கடந்த சில ஆண்டுகளாகவே குடும்பத்தினருடன் இருந்த கருத்து வேறுபாட்டால் கோடம்பாக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் தனியாக வசித்து வந்துள்ளார் கே ராஜன். இந்நிலையில் மே 17ஆம் தேதியான நேற்று மாலை தனது ஓட்டுநர் தனசேகரன் என்பவரோடு காரில் பயணித்த ராஜன் அடையாறு மேம்பாலத்தில் காரை நிறுத்த சொல்லியிருக்கிறார். தனது ஓட்டுநரிடம், கொஞ்சம் நடைப்பயிற்சி போயிட்டு வர்றேன், நீ முன்னாடி போய் காரை நிறுத்தியிரு, வருகிறேன் என்று கூறிவிட்டு நடக்க ஆரம்பித்த கே ராஜன் திடீரென அடையாறு பாலத்தில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்திருக்கிறார். இதனை பார்த்து அருகில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1.5 மணி நேர தேடுதலுக்கு பிறகு கே ராஜனை சடலமாக மீட்டுள்ளனர். இதுகுறித்து அடையாறு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் முதற்கட்ட விசாரணையில் கே ராஜன் கடந்த சில வாரங்களாகவே பெரிதாக சினிமா விழாக்களில் கலந்து கொள்ளாமல் மன அழுத்தத்தில் இருந்ததும், சில காலங்களாக தனது குடும்பத்தினருடன் பெரிதாக எந்த தொடர்பும் இல்லாமல் தனியாக வசித்து வந்ததும், மேலும் அவர் 15 கோடி ரூபாய் வரை கடன் பிரச்சனையில் இருந்ததும், இதனால் அவருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. சுமார் 43 வருடங்களாக சினிமா துறையில் இருந்த கே ராஜன் பல சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர். தான் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளுக்கு சம்பந்தம் இல்லாவிட்டாலும் கூட அந்தந்த மேடைகளில் சினிமா சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளையும் அது தொடர்பான தனது கோபத்தையும் ஆதங்கத்தையும் பேசியவர் கே ராஜன். திரைத்துறை மட்டுமின்றி ஆசிரியராக இருந்து பின் அரசியலில் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸில் இணைந்த கே ராஜன் பின்னர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து பொதுக்குழு உறுப்பினராக கலைப்பிரிவு நிர்வாக ஆலோசகராக பணியாற்றியுள்ளார். கே ராஜன் அவர்களின் இந்த விபரீத முடிவு அவரது குடும்பத்தினர் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகினரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.